ஹாய் ஹலோ டானா உங்கள் ஆஷிதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டுடே ஜின் ஓப்பாவுக்கு பர்த்டே. ரொம்ப ஸ்கின் ஸ்மூத்தான ஸ்கின்க்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. லவ் யூ ஆர்மி. ஓகே, எல்லாம் மறந்துருப்பீங்க அந்த லிஸ்ட் அப்சஷன் அந்த வீடியோவுக்கு. ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. நான் லேட்டாக தான் வீடியோ போடுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, வீடியோக்குள்ளே போகலாம். மறந்துட்டேன். இது ஒன் ஷாட்னு நினைக்கிறேன். தெரில. ஓயன், என்ன மாஹி? ஃபோன் அடிக்குதுடி. எனக்கும் தெரியும். ஆனால் நான் எடுத்த மாட்டிக்கவா? இந்த மேம் கூட ஒரு ராட்சசி. ரொம்ப நேரம் அடிச்சிட்ருக்கு. என்ன பண்ணுறது? உங்கள் ஃபோன் தான் 4 டைம்ஸ் கால் வந்துருச்சு. நீங்கள் வைப்ரேட்டில் போட்டிருக்கீங்க. இது உங்களுக்கும் கேட்குது. பட் ஏன்னா எடுக்க தான் கொஞ்சம் பயம். ஏன்னா இந்த மேம் கொஞ்சம் ராட்சசி. எப்போ பார்த்தாலும் லைட்டாக சவுண்ட் ஏதாவது சவுண்டு கேட்டால் கூட அவ்வளோதான் வெளில அனுப்பி விட்ரும். என்ன பண்ணுறது தெரியாமல் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ கிளாஸ் ஃபினிஷ் ஆகிற டைம். இந்த டயத்தில் தேவையில்லாமல் திட்டு வாங்க வேணாம் அப்படின்ட்டு நீங்களும் ரொம்ப கண்ட்ரோலாக கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. நான் இந்த மாதிரி உங்களுக்கு கால் வரவே வராது. ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கணும். நாளைக்கு வந்துட்டு எவ்வளவு முடிக்கலை அப்படின்ட்டு தூக்கிட்டு வாங்க. அப்படியே தூக்கி போட்டுறேன். முதல்ல பொண்ணை தாண்டி தூக்கி போடணும். இல்லை மாகி. ஆமாடி, ஆமாம், தூக்கி போடு. மொத்தமாக எக்ஸாம் ஹால்லேருந்து நம்மளை தூக்கி போட்டுருவா. அதுவும் உண்மைதான். அப்பா போயிடுச்சு. சீக்கிரம் ஃபோன் எடு. என்னன்னு தெரில. உனக்கு இவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்காங்கன்னா என்னடி எதுவும் சீக்கிரம் லவ் பண்ணுறியா? அதுதான் ஒன்று குறைச்ச. எங்கள் வீட்டில் பைத்தியம் மாதிரி படின்ட்டு வீட்டில் உட்கார சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வேற நான் லவ் வேறு ஒன்று பண்ணணுமா? ஆமாம், உயிர் எடுக்கிறேன். உனக்கு தெரியாமல் நான் என்னடி பண்ண போகிறேன்? அது உண்மைதான். உன் பின்னாடி சுற்றினாலும் கண்டுக்க மாட்டேன். இனி உனக்கு லவ் ஃபீலிங்ஸ் எதுவுமே வராதா என்ன? அது தாண்டி எனக்கும் தெரியல. ஒருவேளை நான் ஹியூமனா என்னன்னு எனக்கே தெரியலடி. எனக்கு யார் மேலேயும் ஃபீலிங்ஸே வர மாட்டேதுமா. இதை நம்ப சொல்கிறேன். இதை நான் நம்பணும். என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்போ பால்வாடியில் லவ் ப்ரப்போஸ் பண்ணது யாருமா? ஏண்டி, அது ஏதோ குழந்த வயசில் அறியாத சட்டி போட்ட வயசில் பண்ணது. அது ஒரு தப்பா? சின்ன வயசுல அவனை விரட்டுனேன். இப்போவும் தாண்டி வெட்டிகிட்ருக்க. அது சும்மாடி. லடலாய்க்குடி. லடலாய்க்கா? முட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் எடுறி. ஆமாம்ல அப்படின்ட்டு உங்கள் பேக்கு அவளோட பேக்கெலாம் எடுத்துகிட்டு அந்த காலேஜ் கிளாஸ்லேருந்து நடந்து வெளில போயிட்டுருக்கீங்க. அம்மா கால் பண்ணியிருக்கு. என் அம்மா ஏன் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க? இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க, பார்த்தா கால் போக மாட்டுது. மாகிட்டையும் கால் போக மாட்டேதுடி. சரி, வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஸ்கூட்டி இருக்குது. 2 பேரும் வீட்டுக்கு போகிறீங்க. அவள் உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அவள் கிளம்பிட்டா. நீங்களும் உங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணி ஸ்கூட்டியை நகட்டவே முடியாமல் நகட்டிட்டு ஸ்டாப் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் வீடு லாக்கில் இருக்குது. என்ன, வீடு லாக்கில் இருக்குது? உங்கள் அம்மா கால் பண்ணா அகெயின் அவங்களுக்கு போகலை. ஒயன். சொல்லுங்க ஆண்டி. உங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்காங்கடி. என்ன, அம்மா ஊருக்கு போயிருக்காங்களா? அதான் அத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்களா? சரிங்க ஆண்டி. இது என்ன? ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்தீங்களாம்ல, அதான் கொடுத்துட்டு போனாங்க. நான் பே பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. பேமெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அம்மா எதுவும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? எதுக்கு ஊருக்கு போயிருக்காங்கன்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. நான் எடுக்கலை, கிளாஸில் இருந்தனால. இப்போ கால் பண்ணால் போக மாட்டேது ஆண்டி. ஏதோ அம்மா சொல்லிட்டு போனாங்களா? அது ஒயின், உங்கள் பெரிய பாட்டி இறந்துட்டாங்கன்னு உங்கள் அம்மா சீக்கிரம் அவசர அவசரமாக இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் உங்கள் அப்பாவும் ஆஃபீஸ்லேருந்து போயிட்டாங்க. அப்பா அம்மா? பெரிய பாட்டியா? பெரிய பாட்டி கூட அம்மா அப்பா பேச மாட்டோம்னு சொன்னாங்க. இப்போ இறந்துட்டாங்களா? சரி ஒயின், எதாக இருந்தாலும் கால் பண்ணு. சரிங்க ஆண்டி. நீங்களும் ஒரு மாதிரியா கீ எங்கே வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்துகிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பெரிய பாட்டி, அதாவது உங்கள் அம்மாவோட பெரியம்மா இருப்பாங்கடா, அவங்க கூட பேசுகிறதே இல்லை. ஏதோ சண்டை அப்படின்ட்டு பேசிக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் அங்கே போனதும் இல்லை. இப்போ அவங்க இறந்துட்டோன்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா அம்மா போயிருக்காங்க. உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க இது சொல்கிறதுக்கு தான். பட் நீங்கள் எடுக்கலை. ஒரு மாதிரியா அவங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. இப்படி எங்கள் பெரிய பாட்டி இறந்துட்டாங்களா? அவங்கள பார்த்தது கூட இல்லை. அம்மா அப்பா பேச மாட்டாங்க. யாருக்கும் அவங்கள தெரியாது. இப்போ டெத் ஆகிட்டாங்கன்ட்டு அம்மா அப்பா போயிருக்காங்க. இப்படிலாம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க. ஏண்டி, சின்ன வயசுலேருந்து நீ பார்த்ததே இல்லைன்ற, இப்போ திடீர்னு மட்டும் எதுக்கு உங்கள் அம்மா அப்பா போயிருக்காங்க? எனக்கு தெரியல. அப்போ வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்போ நைட் என்ன பண்ண போகிற? தெரியலையே. கால் பண்ணுறே.
மாஹி என்னன்னு பேசு, இல்லாட்டி நான் கூட கிளம்பி வரேன். சரி. உங்க ஃப்ரெண்ட் காலை கட் பண்ணிட்டு, உங்க அம்மாவுக்கு தான் கால் பண்றீங்க, போகவே இல்ல. அப்பா போயிருக்காங்களாடா, அப்பாவுக்கு கால் பண்றீங்க. அவருக்கு ஓகே லைட்டா சிக்னல் கிடைக்குது. ஹலோ அப்பா. ஓயம்மா அப்பா கேட்கல. உங்க அப்பா கத்துறாங்க, இங்கிட்டு நீங்க கத்துறீங்க. அது கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம், அந்த சைடு கிடைக்கல. கால் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? அகைன் ட்ரை பண்றீங்க, கால் போவே இல்ல. மாஹிக்கு கால் பண்றீங்க, சிக்னல் கிடைக்கலடி, கட் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு. நேத்துல உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. மாஹி லைன்ல இரு. அப்பா தான் நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறீங்க. இங்கே பாரு நான் ஊரில் இருக்கேன், அம்மா அங்கே இருக்கான், உங்கள் பெரிய பாட்டி இறந்துட்டாங்க, இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குடா. அப்பா அம்மா நாளைக்கு வந்துடுறோம், ஆண்டி வீட்டில் ஸ்டே பண்ணிடு. அம்மா ஃபுட்லாம் சமைச்சிருக்கடா, சாப்பிட்டுக்க, பத்திரமா இருந்துக்க, டோர்லாம் லாக் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு ஆண்டி வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கடா அப்படின்ட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணியெல்லாம் பேச முடியலடா, இங்கே சிக்னல் கட் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம்டா அப்படின்னு உங்கள் அப்பா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களை எங்கேயுமே ஒத்தையாக விட்டுட்டு போனதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் அங்கே வேற ஏதோ பிரச்சனைன்னு வேற சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. இது வரைக்கும் அந்த பாட்டிமாவை நீங்கள் பார்த்தது கூட இல்லை, இப்போ அவங்க டெத் ஆயிட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் அமைதியாக பெட்லேயே இருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்கு. டைமை பார்த்தா 6 o'clock ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னோன்னே அவள் வரேன்னு சொல்கிறான். இல்லை இந்த டயத்தில் வேணாம், டைம் ஆச்சு, நீயே கொஞ்சம் லாங்கில் இருக்கு மாஹி, வேணாம் அப்படின்ட்டு அவட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. உங்கள் அப்பா சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க டோர் எல்லாமே லாக் பண்ணுறீங்க, ஹாலில் தான் இருக்கீங்க. உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்கடா, குக் பண்ணியிருக்கடா, சாப்பிட்டுக்கடா அப்படின்ட்டு. நீங்கள் போய் கேஸை ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணுறீங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக உங்களை தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க. காலிங் பில் சவுண்டு கேட்டோன்னு பயத்தில் கையில் வச்சிருந்த கரண்டி கீழே போட்டீங்க, கண்ணே கலங்கிச்சு. எடுத்துட்டு கண்ணை தொடச்சிட்டு மெதுவாக பயந்துக்கிட்டே போகிறீங்க, காலிங் பில் சவுண்டு கேட்டே இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது, ஏன்னா அந்த ஆன்ட்டியோட குரல் கேட்குது. ஆன்ட்டி. டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. என்னடா? இல்லை கொஞ்சம் பயந்துட்டேன். பயப்படாதடா, அதான் நீ ஒத்தையாக இருப்ப அப்படின்ட்டு அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு. இல்லை நான் இருந்து இல்லைடா, ஒத்தையெல்லாம் இருக்கக்கூடாது, வா. இல்லை ஆண்டி, நான் என்ன பார்த்துக்கிறேன், நான் இருந்துக்குவேன். இல்லைடா, அப்பா டெக்ஸ்ட் பண்ணாங்க, அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளமா. இல்லை இல்லை நான் எடுத்துக்குவேன். சரிடா. ஃபுட் இல்லை இருக்கு, ஏதாவது நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு கிச்சன் தான் ஃபுட்லாம் எடுத்து டைம் டேபிள் வச்சுட்டு சாப்பிட பிடிக்கல, கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போயிட்டீங்க, எல்லாமே லாக் பண்ணிட்டு பெட்டில் போய் கொஞ்சம் படுத்துக்கிட்டீங்க. படிக்கவே இல்லை, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அப்பாவுக்கு கால் பண்ணுறீங்க போகலை, அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க போகலை. கொஞ்சம் டைம் ஆகுது, வீடியோஸ் பார்க்குறீங்க, எப்படி தூங்குனீங்கன்னே தெரியல, மார்னிங் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான், ரொம்ப டயர்டா, லேட்டாக தானே தூங்கியிருப்பீங்க, கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஏய் டைம் ஆச்சுடி, என்னடி பண்ணிகிட்ருக்க, தூக்கத்தில் பேசிகிட்ருக்கா. தூக்கமா? நான் எல்லாம் பயமாக இருந்துச்சுமா, எனக்கு தூக்கமே வரல. என்னடி வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறது? டைமை பாருடி, சீக்கிரம் டைம் ஆச்சுப்பா அப்படின்ட்டு டைமை பார்த்தா டைம் ஆச்சு. வேகமாக கிளம்புறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. அப்பா கால் பண்ணியிருக்காங்களா, அம்மா கால் பண்ணிருக்காங்க, ஏன்னா அங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம்டா, எதுவுமே இல்லை, டெக்ஸும் வரல. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா வருவாங்களா என்னன்னு அதுவும் தெரியல. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போனால் ஃபுட்டு எதுவுமே நீங்கள் குக் பண்ணலடா, ஓகே நம்ம கேன்டீனில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கேட்லாம் லாக் பண்ணிவிட்டு மாலிக்கு கால் பண்ணுறீங்க. நான் வந்துட்டுருக்கேன்டின்றா, நான் வெயிட் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைடி நீ போ, கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அம்மாவும் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பி காலேஜ் போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வரா. உங்கள் கிளாஸில் போனோன்னு தான் படிக்கணும், இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்ட்டே உங்களுக்கு மைண்டுக்கு வருது. போச்சு அப்படின்ட்டு நீங்கள் வேகமாக புக் எடுத்து ஒரு மாதிரி படிச்சிட்ருக்கீங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே சுத்தமாக ஏறவே மாட்டுது. நான் மார்னிங்லேருந்து அப்பா அம்மா கால் பண்ணலை, டெக்ஸ்ட் பண்ணலை, இப்போ டெஸ்ட்டு வேறு, நைட்டு படிக்கல, கொஞ்சம் பயம் எல்லாம் மண்டையில் வந்து சுத்தமாக படித்தாலும் மைண்டுக்குள்ளே நிற்க மாட்டுது. எல்லாம் ஒரு மாதிரி ஷிவரோட பார்த்துட்ருக்கீங்க. மாஹி ஹாயாக வந்து ஏய் என்னடி மார்னிங்கே படிச்சிட்ருக்க, மாஹி டெஸ்ட் இருக்குடி. ஆமல்ல, போச்சு. அவளும் உட்காந்து முக்கி முக்கி பார்க்குறா. எதுவுமே பண்ண முடியல. கிளாஸ்ல எல்லாமே கொஞ்சம் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ மேம் வராங்கடி, இவ்வளோதான் போச்சு. எல்லாம் படிச்சிட்டிங்களா? எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. சரி மேம். டோர் சைடு பார்க்குறாங்க. மேம் ஒயனை வந்து பிரின்சிபல் கேபினுக்கு கூப்பிட்டாங்க, உங்களை பார்த்து தான். போ. இன்னும் பயத்தோட எந்திரிச்சு மாயை பார்க்குறீங்க. என்னடி பண்ண? நான் எதுவும் பண்ணலை மாயி. சரி ஒன்றும் இல்லை போ. நீங்களும் உங்கள் மேம்கிட்ட சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க, டோரை நாக் பண்ணுறீங்க, அவங்களும் உள்ளே கூப்பிட்றாங்க.
உங்க அப்பா அப்பதான் கால் பண்ணாங்க. ஏதோ எமர்ஜென்சியா வீட்டுக்கு அனுப்பிவிட சொன்னாங்க. உன் பேக் எடுத்துட்டு மேம்கிட்ட சொல்லிட்டு போ. சார் அப்பா ஆமாடா உங்க அப்பா தான். ஓகே சார். நீங்களும் கேபினை விட்டு வெளில போறீங்க. ரொம்ப பயமா இருக்கு. உங்க பாட்டி இறந்தது ஏதோ பிரச்சனைனாங்க. இப்போ ஏதோ எமர்ஜென்சின்ட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. உங்க ஃபோன் கால் வரவே இல்ல. அப்பா டெக்ஸ்ட் பண்ணல. இப்போ எப்படி பிரின்சிபலுக்கு அப்படின்ட்டு குழப்பத்தோட நீங்களும் உங்க கிளாஸ் ரூமுக்கு போறீங்க. அங்க மேம்க்கு கால் பண்ணியிருப்பாங்க போல. சரி ஓயன் கிளம்பு. நீங்க உங்க பேக் எடுக்குறீங்க. மாஹி உங்க பேக்கை பிடிச்சிட்டு என்னடி தெரியல கால் பண்றேன். சரி ஒன்றும் இல்லை பயப்படாத. உங்க பேக் எடுத்துட்டு வெளில போனா உங்க ஃபோன் ரிங் ஆகுது. அட்டன் பண்றீங்க. உங்க அப்பா தான். ஓயன் இங்க ஒரு கேப் அப்பா புக் பண்ணியிருக்கேன்டா. கேட்டு கிட்ட நிற்கும் பாரு. போ அவங்ககிட்ட போய் ஃபோனை கொடு. அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா நீ போ. நீங்கள் ஒரு மாதிரி தயக்கத்தோட ஒரு பயத்தோட நடந்து போயிட்டு இருக்கீங்க. செக்யூரிட்டிக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ஓப்பன் பண்ணிடுறாங்க. பார்த்தா அந்த கேட்டுக்கிட்ட ஒரு கார் நிற்குது. அந்த கார்ட்ட போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்பா கார் நிற்குதாடா. அவங்களும் நம்பர் சொல்கிறாங்க. இருக்குப்பா. ஃபோனை குடுறா. இல்லை ஃபோனை போய் கொடுக்குறீங்க. அவங்களும் காலை கட் பண்ணிட்டு ஏடா உங்கள் அப்பா கால் பண்ணுறீங்க எங்கே போகுது எடுக்கலை. டைம் ஆச்சுடா ஏறு அப்படின்னு நீங்களும் அந்த காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறீங்க. உங்கள் மாய்க்கு டெக்ஸ்ட் போடுறீங்க. என்னன்னு தெரில நான் எங்கே போகிறேன்னு தெரில. அப்பா கால் பண்ணி கேப்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பயமாக இருக்கு மாஹி அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. பாவம் அவள் எது டெஸ்ட்டில் முக்கிட்டு இருக்கா. போயிட்டே இருக்கு. இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கெல்லாம் போகாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியுது. எங்கே போகிறோம் அப்பா அம்மா இருக்க இடத்துக்கு தான் போகிறோமோ அப்படின்ட்டு டவுட்டோட உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டிரைவர் இருக்கார்லடா அவர்கிட்ட தான் கேட்குறீங்க. எங்கண்ணா போகிறோம் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா அம்மா தாண்டா வர சொன்னாங்க. அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. கார் ஸ்டாப் ஆகுது. இந்த டிரைவரும் இறங்கிடுறாங்க. ஒரு பயத்தில் உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில நிற்கிறீங்க. வாடா உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. போக போக எல்லாம் கொஞ்சம் ஆளுங்களாக இருக்காங்க. கொஞ்சம் க்ரௌடாக அப்படி இருக்குது. எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்துட்டு ஒரு பயத்தில் உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளேயும் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் சித்தி சித்தப்பா உங்கள் அம்மாவோட அம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. அம்மா வாடா நடந்து அவங்க கிட்ட போய் நிற்கிறீங்க. என்னாச்சும்மா? ஏன் எல்லாம் ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க? ஒன்றும் இல்லைடா பாருங்களே எல்லாம் என்னதான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குமா. இங்கே எதுக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்பா பாட்டி அப்புறம் என்னம்மா உன் பொண்ணு வந்தாச்சு. அப்புறம் என்னம்மா உங்களை பார்த்து உங்க அம்மா சொன்ன மாதிரி உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்க உங்க அம்மா பார்க்குறீங்க. அம்மா என்ன சொல்றாங்கம்மா? என் பொண்ணு என்ன கேட்குறீங்க? நான் சொன்னதான் என் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்குவா என் தம்பிய. அம்மா உங்க அம்மா கையை பிடிக்கிறீங்க. உங்க அம்மா ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு நீங்க சொல்றீங்க உங்க பொண்ணு சொல்லணும்ல. அதெல்லாம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவா. அப்புறம் என்ன ஒத்த வார்த்தையில கேட்டான் உன் பொண்ணை குடிப்பியான்ட்டு. அக்காவா இருந்தாலும் அக்கா பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் தம்பி வயசுல மூப்பா இருந்தாலும் பொண்ணை கொடுக்க சம்மதம் பண்ணிட்டா. இதுக்கப்புறமா அது குடிக்காம ஒழுங்காருடா. கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிட்டு இப்படி கிடக்குறான்னு பாரு. அவனை போய் தூக்கி ஃப்ரெஷ்அப் ஆக வீட்டுல படுக்க போடுங்க. நீங்களும் யாருன்னு பாக்குறீங்க. கீழே ஒருத்தவன் செம்ம குடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். அவனை ஒரு 3 பேர் தூக்கிட்டு போறாங்க. உங்க சித்தி இருக்காங்களாடா உங்க கையை பிடிச்சி அவளை உள்ள கூட்டிட்டு போங்கன்ட்டு உங்க அம்மா சொல்றாங்க. நீங்க உங்க அம்மா கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. உங்களை கூட்டிட்டு உள்ள போறாங்க. இங்க பாருங்க நாளைக்கு எங்கள் அம்மாவோட 3வது நாள். இன்னைக்கு சாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் நாளைக்கே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா தம்பி கொஞ்சம் வயசில் மூப்பு, பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கா. இப்படி குடிகார பயலுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே தான் போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரூமில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் சித்தி சமாளிச்சிட்ருக்காங்க. உங்கள் பாட்டியும் அப்படி தான். உங்கள் அழுக சவுண்டு கேட்குது உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அப்பாவும் என்ன சொல்கிறேன்னு தெரில. முன்னாடி உங்கள் அம்மா கூட சண்டை போட்டிருப்பாங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்ட்டு அம்மா எடுத்து சொன்னோன்னே உங்கள் அப்பாவும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்ட்டு இருப்பாங்க. உங்களுக்குள்ள உங்கள் அழுகிற சவுண்டு தாங்க முடியல. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் சின்ன பாட்டி தான் அவங்க கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்காம திரும்பி திரும்பி இழுத்துட்ருக்கீங்க. கல்யாணம் வேணாம் எனக்கு இப்போ வேணாம் அப்படின்ட்டு உங்கள் பாட்டி உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சி விட்டு இங்கே பாருடா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா நீங்கள் காலேஜுக்கெலாம் போயிட்டீங்களாடா. உங்கள் அம்மா குக் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவருக்கு ஒரு வேலை இல்லை. ஆஃபீஸ் போயிட்டு ஏதாவது மறந்து வச்சுருவாரு. அப்புறம் கால் பண்ணி எடுத்துகிட்டு வாண்டுவார். ஏன் தான் அப்படி இருக்காரோ அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் ஃபோன் எடுக்க போயிருப்பாங்க. பார்த்தா உங்கள் பாட்டி தான் கால் பண்ணியிருக்காங்க. மார்னிங்கே எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க.
ம். சொல்லுங்கம்மா. என்னம்மா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? உங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, என் அக்கா நம்மளெல்லாம் விட்டுட்டு மேல போயிட்டாடி அப்படின்ட்டு ஒரு மாரி அழுதுட்டு இருப்பாங்க. உங்க அம்மாவுக்கு ஷாக்கா இருந்திருக்கும். உங்க அம்மாவுக்கு அவங்க பெரியம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏதோ சண்டையில பேசிக்க மாட்டாங்க. உங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க இப்படி சொன்னோனே, சரி போலாண்டி அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலியோட உங்க சித்தி, உங்க ரிலேட்டிவ் எல்லாமே ரொம்ப நாள் கழிச்சு உங்க பெரிய பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க. பார்த்தா அங்க அவ்ளோ க்ரௌடு. உங்க பெரிய பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். இதுவரைக்கும் உங்க அம்மா கூட பார்த்ததில்ல. உங்க பாட்டி மட்டும் போயிட்டு வருவாங்க. ஏன்னா தங்கச்சி இல்லடா. எல்லாம் உங்க பெரிய பாட்டிய கொஞ்சம் ஹக் பண்ணிட்டு அழுகலான்னு போயிருப்பாங்க. அப்ப அங்க ஒரு பெர்சன் தான். ஓ! ஒரு அருகல யாரும் வரல. இப்ப என் அம்மா செத்தோன நெற்கண்ணூரிக்கு வந்திருக்கீங்களா? யாராவது என் அம்மாட்ட வந்தீங்க வெட்டிருவேன். அங்க இருக்கிறவங்கலாம், "டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னாலும், "ஓ! ஏன்னா பெரிய மனுஷங்களா? இதுக்கு முன்னாடிலாம் எங்கடா போனீங்க?" நான் சின்ன வயசுல இருந்து அ இங்க தான் இருக்கேன். என் அம்மா கிட்ட தான் இருக்கேன். ஒரு ஆளாவது இந்தா அக்கா இருக்கா, பெரியம்மா யாராவது வந்து பார்த்துருப்பாங்களா? இப்ப என் அம்மா செத்துட்டான்னு துக்கம் தொண்டை அடிச்சு வந்திருக்காய்ங்க. யாரும் வரக்கூடாது. என் அம்மாவை யாரும் பார்க்கக்கூடாது. முன்னாடியே வந்திருந்தா என் அம்மா நாங்க எல்லாம் நல்லா இருந்திருப்போம். எங்களுக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் இருந்திருப்போம். இப்ப அனாதை மாதிரி அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கான். அவன் கையில ட்ரிங்க்ஸ் வேற செம்மையா குடிச்சிட்டு. ஏய் ஏன்டா அம்மா செத்தது கூட குடிச்சிட்டு இருக்க? ஆமாயா ஆமா குடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது? எங்களுக்குன்னு யார் இருக்கா? புத்தி சொல்றதுக்கு குடிக்கக்கூடாது. கண்ணா புண்ணான்னு பேசிட்டு இருக்கான். உங்க அம்மாலாம் பாக்குறாங்க. உங்க சித்தி உங்க ரிலேட்டிவ் நிறைய பேர் பாக்குறாங்க. தம்பி இருக்கான். இவ்ளோ பெரிய பையனா இருந்திருக்கான். பார்க்காம விட்டோம். நம்மளாவது வந்திருக்கணும். நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்ட்டு உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு மாரி கில்ட்டியா இருக்கு. உங்க பாட்டி தான் உங்க அம்மாவோட அம்மா. ஜின்ட்ட போய் டேய் டேய் அப்படிலாம் சொல்லாதடா. அம்மா வா ஒரு ஆளு தான் என்ன சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்க. உங்க அக்கா செத்துருச்சுல. ஆ உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன யாரு பார்க்க போறா? நான் இந்த மாதிரி குடிச்சிட்டு சாக வேண்டியதான். ஏய் ஏன்டா அப்படிலாம் சொல்ற? அம்மா இருக்கல. ஏன் ஒரு நாளைக்கு உனக்கு வயசாயிடுச்சு. எனக்கு வயசாயிடுச்சு. அதையா குடிச்சிட்டு தர்றேன். அப்படிலாம் சொல்லாதடா. நாங்களா இருக்கோம். ஓ இவங்கெல்லாம் எப்பம்மா உற்சாந்திருக்காங்க? ஒரு நாளைக்கு கடை போட்டு அழுதுட்டு போயிடுவாங்க. அப்புறம் அண்ணாத தானே. அப்படிலாம் ஜின் ஒரு மாதிரி கத்தி புலம்பிட்டு இருக்கான். யாரும் பக்கத்துலயே வர விட மாட்றான். இவனால எப்படி பார்த்தனா அப்படியே பார்த்து தூக்கி போட்டுறேன். யாரும் வேணாம். குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். பக்கத்துலயே வரவிட மாட்றான். எல்லாத்துக்கும் கோவமா வருது. பாவமா இருக்கு. இவங்கெல்லாம் பார்க்காம வந்து தப்பு தானே அப்படின்ட்டு அங்க ஊர்க்காரங்களாம் எல்லாம் சொன்னாலும் ஜின் கேட்கவே மாட்றான். ஏதாவது போனா சண்டைக்கு தான் போறான். அவங்க அம்மா ஜின் கையை பிடிக்கிறாங்க. யாரும்மா? டேய் அக்காடா. சாரிடா உன்னை பார்க்காம இருந்த தப்பு தான். ஓ அக்கா. அம்மா நீ உன் பொண்ணு இல்லம்மா? ஆமாடா என் மூத்த பொண்ணுடா. அடிக்கடி சொல்லிருக்க. பண்ணா புதுசா வந்தோம் பரவாடுறீங்களா? அரவண கையெடு. உங்க அம்மா கையெல்லாம் தட்டி விடுறா. கிளம்பு கிளம்பு. எவ்வளோ இல்லக்கா. இப்ப நான் புதுசா முளைச்சிட்டு வந்திருக்கு. உங்க பண்ண தப்பு தான்டா. மன்னிச்சிருடா. உன்னை பார்க்காம விட்டது. அம்மா பார்க்காம வர தப்பு தான். அதான் என் அம்மா போயிட்டாங்கல்ல. இனி தப்பாவே இருந்துட்டு போகுது. தயவு செய்து போயிருங்க. ஏய் அப்படிலாம் சொல்லாதடா. அக்காடா முன்னாடி இந்த சண்டை இது உங்க அப்பா. என் அப்பா சின்ன வயசுல ஏதோ கழட்டு பையன் சண்டை போட்டிருக்கான். அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அப்படியே இருந்துட்டீங்க. இப்போ அப்படியே இருந்துருங்க. அப்படிலாம் சொல்லாதடா. எங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு காலில் வேணா விழுகுறோம்டா. அதெல்லாம் வேணாம். எப்படி அனாதையாக இருந்தனோ அப்படியே இருந்துட்டு போகிறேன். இருந்து பாருங்க. என்னடா அனாதைன்ற? ஆமாம் அனாதை தான். இந்தா அனாதை மாதிரி குடிச்சிட்ருக்கேன். யாருமே இல்லாத அனாதை மாதிரி அம்மா செத்து கிடந்துச்சு. என்னை யாரோ சொல்லிவிட்டாங்க வந்து பார்த்தேன். எனக்கு சொந்த பந்தெல்லாம் இருந்தா வீட்டில் என் அம்மா பார்த்துக்குவாங்கல்ல. எதுவும் இல்லை. நீ அம்மா செத்துடுச்சு. நானும் தூக்கி போட்டுருவேன். இனி நானும் அனாதை தான். நானும் என்கிட்ட குடிச்சிட்டு செத்து கிடப்பேன். நானும் அனாதை படம் பார்த்து தான் போவேன். நாங்களாம் இருக்கல நீ எப்படி அனாதையாவ? ஓ நீங்களாம் இருக்கல தான் என் அம்மா அப்படி கிடையாது. என் அம்மா செத்துச்சுன்னு வந்திருக்கீங்க. அடுத்து நான் செத்தா வருவீங்களா கூட தெரியல. இப்பெல்லாம் பேசாதடா. நாங்களா இருக்கோம். விட்டுற மாட்டோம்டா. அப்பா என்ன விட்டுற மாட்டீங்க. எப்படி சொல்றேன்ல உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அப்ப நம்புறேனா? என்ன தெரியுது எல்லாம் சும்மா. ஏன்டா அவங்க பெரியம்மா செத்து போச்சுன்னு பார்க்க வந்தா அவங்க பொண்ணெல்லாமாடா கேட்டுக்கிட்டு இருப்பா? ஓ எடுத்தியா? அதனால இல்லாத ஆக்கிற இன்னைக்கு என்னையா அம்மா மேல செத்து போன அம்மா எனக்கு தூக்கி போட தெரியாதா என்ன? இவளுக்கு வந்து அழுதாதான் ஆமா சாந்தி அடியுமா என்ன? என்னடா அப்படி கேக்குற? என்ன அப்படி கேக்குறேன்னா இன்னைக்கு வந்துட்டு போயிடுவாளுங்க. நாளைக்கு நான் அதையா தெரியணும். எனக்கு யார் இருக்கா?
பொண்ணு கேட்டேன். பொண்ணை கொடுத்தாவது என்னை பார்க்க வருவாங்கல்ல. அப்பதானே எனக்கும் ஃபேமிலியெல்லாம் இருக்கும். ஆனா அனாதை மாதிரி தெரிய மாட்டேன்ல. இல்லடா குடியார் நாரையானே அப்படின்னு நினைக்கிறேன். உங்க அம்மா பாக்குறான். உன் வயசுக்கும் உங்க அக்கா பொண்ணு சின்ன பொண்ணா இருப்பாடா. சின்ன பொண்ணா இருந்தா குடும்பம் நடத்த மாட்டானா, புள்ளதான் பார்க்க மாட்டானா? ஏண்டா குடிச்சு புட்டு திரிற, உனக்கு எப்பற பொண்ணு? இப்போ மட்டும் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லட்டும், முடிய மாட்டேன். என்ன பொண்ணு தரியா? உங்க அம்மா பார்த்து கேட்குறான். அம்மா இவன் பேசலாம் கேட்டுட்டு இருக்காம நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க. யாராவது என் அம்மா அப்பாவில் வந்தீங்க ஒன்று பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு ஜின் குடிச்சிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அட்டை டவுன் பண்ணியிருக்கான். கண்ணு ஆட்டோமேட்டிக்காக டேஸ் வந்துட்டு இருக்கு. கண்ணை வந்து சுத்தமாக தெரில, அந்த அளவுக்கு செம்மையாக குடிச்சிட்டு இருக்கான். உங்கள் பாட்டி தான் விடிடி இப்படித்தான். உங்கள் அப்பா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு சரி வாமா நம்ம கிளம்பலாம். நீங்க பேசுறீங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருடா, என் மக தானே உனக்கு வேணும், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். உங்க அப்பா கையை பிடிக்கிறாங்க. என்னடி பேசிட்டு இருக்க, சும்மா இருங்க. உங்க பாட்டி உங்க சித்தி எல்லாம் கை பிடிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஏஜ் கூட, உங்களுக்கு கம்மி. என்னடா சொன்ன, அனாதன்னு சொன்னல, என் பொண்ணை உனக்கு தரேன், உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அனாதல்ல, போதுமா? உங்க எல்லாத்திட்டையும் தான் சொல்றேன், என் பொண்ணை என் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். கட்டை தூக்கி பார்க்குறான். நான் எப்படி நம்புறது? எல்லாம் சொல்லிட்டு போனா என் அம்மாவுக்கு எல்லாம் பண்ணுறதுக்காண்டி ட்ராமாவா? நீ நம்ம என்னடா பண்ணணும்? நீங்களாம் இருக்காங்கல்ல, என் அம்மா இருக்குல்ல, நான் தான் இருக்கு. ஒரு காரக்கட்டெல்லாம் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுவே நம்புறேன். ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? உங்கள் அக்காவே சொல்லிடுச்சுலடா. சொல்லிட்டாங்க தான். ஆனால் எனக்கு நம்பி இல்லையே. இதுக்காண்டி என்னடா பண்ண சொல்கிறேன்? அம்மாவில் வர சொல்லு. இங்கே பாரா, உங்கள் அம்மாவை அப்படியே வச்சுக்கிட்டே விட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பா. ஆமாம், என் அம்மா முன்னாடி தான் எல்லாம் நடக்கணும். உங்கள் அம்மா ஜின்கிட்ட போய் அவள் ஹேண்டில் இருக்க ட்ரிங்க்ஸை தூக்கி போட்டு அவன் கையில் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, பொண்ணு உனக்கு நான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்கான். எல்லா ரிச்சுவல் முடியுது. அவங்க பாட்டியை அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பூரா செம்ம ஜின் குடிச்சிட்டு இருக்கான். எல்லா ஃபேமிலியும் அங்கே தான் இருக்காங்க. உங்கள் பாட்டி தான், டீ அதான் சொல்லிட்டலடா, அப்புறம் என்ன குடிச்சிட்டு இருக்க? குடிக்கிறேம்மா குடிக்கிறேன், என்னால் மொத்தமாலாம் நிப்பாட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன். என் பொண்டாட்டி வந்தோன்னே எப்படி இருப்பான்னு கூட தெரியாது, அவளை கல்யாணம் பண்ணால் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க, இதான் சொல்லிடுங்க, அழகா இருப்பான்னு அப்படின்ட்டு மட்டை ஆகிட்டான். எல்லாம் அங்கங்கே ரூமுக்கு அப்படியே தூங்க போயிட்டாங்க. ஜின் அவன் ஃப்ளோரில் ஹாலில் படுத்திருக்கான். ரூம்குள்ளே உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் யாரை கேட்டு ப்ராமிஸ் பண்ணேன், என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவனுக்கு ஏஜ் கூட, அப்படி இப்படின்னு ஏதோ சண்டை போட்டிருக்காங்க. இந்த சவுண்டு கேட்டு உங்கள் பாட்டி அவங்க சித்தி இவங்கெல்லாம் வந்தோன்னே அவங்க கன்வின்ஸ் பண்ணி இது சமாளித்து உங்கள் அப்பா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு. யாரும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜின் மார்னிங்கே குடிச்சிட்டு ஒரு மாதிரி எல்லாத்திட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கான். இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுல, என்ன எல்லாம் கிளம்ப போறீங்களா என்ன அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா அங்கேயே பிரின்சிபல் கால் பண்ணி என் பொண்ணை அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு கேப் புக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் அவங்க அப்பா பண்ணியிருப்பாரு. அவ்வளோ பேர் இருக்குல்ல, இது சின்னுக்கும் கேட்கும். அவன் ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் மட்டையில் தான் இருக்கான். இதெல்லாம் அவங்க பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. தேம்பி தேம்பி அழுகுறீங்க. எனக்கு வேணாம் பாட்டி, என்னால் முடியாது, என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ப்ளீஸ் எனக்கு வேணாம் சித்தி. இங்கே பாருடா, அவன் ரொம்ப நல்லவன். மாமா ரொம்ப நல்லவன்டா, யாருமே இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும். பாட்டி இறந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் நீ தானே பார்த்துக்கணும். இல்லை இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பாவமாக இருக்குது, ஆனால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம வேணால் நம்ம வீட்டுக்கு கூட்டி போய் பார்த்துக்கலாம், என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படி தான் அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அழுதுகிட்டே இருக்கீங்க, சாப்பிடவே மாட்டீங்க. அன்னைக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நாளைக்கு உங்கள் பாட்டிக்கு சாமி கும்பிடுமுடா, நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் வேறு, அதுவும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தான் அந்த இடத்துல இருந்திருப்பீங்களடா. எல்லாம் ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு ரூமுக்கு வரவே பிடிக்கல, அழுதுட்ருக்கீங்க. பயத்தில் இங்கே நெட்ஒர்க்கும் கிடைக்கல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா டைம் ஆகுது. உங்கள் பாட்டி தான் உங்களுக்கு ஃபுட்லாம் ஊட்டி விட்றாங்க. அம்மாட்ட பேசணும் அப்பாட்ட பேசணும்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பிஸியாக ஊருக்காரங்க இருக்காங்கடா, அவங்ககிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க, அதனால உங்களை தூங்க வச்சுட்டு சும்மா டோரை லாக் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. டைம் இப்படி ஆகுது, 8 o'clock ஆகுது. உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வராங்க, பார்த்தா படுத்துருக்கீங்க, சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்ட்டீங்க. அம்மா சவுண்டு கேட்டணும் எந்திரிச்சிட்டிங்க, வானா எல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்க. வேணாம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் அவங்க கையை பிடிச்சிட்டு
ஆமா ரொம்ப நல்லவன்டா. அவனுக்கு யாருமே இல்ல. இவ்வளோ நாள் அவன நாங்க கண்டுக்காம, பார்க்காம விட்டுட்டோம். அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உங்க பாட்டியும் சொல்லியிருப்பாங்க. பாவமா இருக்கு. ஆனா என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதும்மா. எனக்கு வேணாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. உங்க அம்மா இல்லடா பாவம். இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கணும்ல. அவன் நல்லா வச்சுக்குவான். அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் உங்கள சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்க சாப்பிட வரமாட்றேன் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஃபுட் சாப்பிட கூப்பிட்றாங்க. சாப்பிடாம ஒரு மாரி இருக்கீங்க. உங்க அம்மா உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க சின்ன பொண்ணு. 15 இயர்ஸ் அதாவது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு ஏஜ் கேப்டா. உங்களுக்கும் ஃபுட் ஊட்டிவிட்டு, உங்கள ரூம்ல படுக்க வச்சுட்டு, டோர சாத்திட்டு கீழ போறாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சுவல் முடிச்சுட்டு, ஒரு 12:00 அப்படி ஆகுது. அவங்களும் அவங்கவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாங்க. நீங்க ரூம்ல தேம்பி அழுதுட்டு, பயத்துல அப்படி படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நல்லா படுத்துட்ருக்கீங்க. எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு, அ பாட்டிக்கு சாமி கும்பிடணும்னா எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களையும் டக்குன்னு எந்திரிடா ஃப்ரெஷ்அப் ஆகுடா அப்படின்ட்டு உங்கள ஃப்ரெஷ்அப் ஆக சொல்லிட்டு, உங்களுக்கு சாரி புடவெல்லாம் கட்டி விட்றாங்க. ரொம்ப பயந்து தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜுவல்ஸ் அதாவது உங்க பாட்டியோட ஜுவல்ஸ்டா. அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஜின் தான் இது என் அம்மாவோடது, என் பொண்டாட்டிக்கு இத தான் போட்டு விடணும் அப்படின்ட்டு அவன் குடுத்துருப்பான். எல்லாம் உங்களுக்கு போட்டு விட்றாங்க. அழுதுட்ருக்கீங்க. உங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு உங்க பாட்டி சமாளிச்சுட்டு ஒன்றும் இல்லடா அப்படின்ட்டு உங்கள கைய பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. வர மாட்டோம்ட்டுட்ருக்கீங்க. உங்க பாட்டி இறந்தாங்களடா அந்த இடத்துல ஃபோட்டோ மாரி வச்சு சாமி கும்பிட்ற திங்ஸ்லாம் வச்சுட்டு ஊருக்காரங்க எல்லாம் இருக்காங்க. உங்க ரிலேட்டிவ் எல்லாம் இருக்காங்க. ஜின்னாங்க அவன் வேஷ்டி சட்டையில அவங்க அம்மா ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கான். அவங்க அம்மா ஃபோட்டோக்கிட்ட ஒரு பாக்ஸில் தாலி இருக்கு. அழுகிற சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குறான். நீங்கள் தான் ஒரு மாதிரி அழுத்துட்டு கையெல்லாம் பிடிச்சி நான் வரல அப்படின்ட்டு உங்கள் பாட்டிட்டலாம் உங்கள் சித்திட்டலாம் நான் வரல அப்படின்ட்டு அழுத்துட்டு திரும்பி திரும்பி சொல்லிட்டு வரீங்க. அவளை பார்த்துட்டே இருக்கா. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க. சின்ன பொண்ணாக இருக்கீங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறனால உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏண்டி ஏன் இப்படி பண்ணுற எனக்கு பிடிக்கலம்மா. ஆளுங்களாம் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. சின்ன பொண்ணாக இருக்கா. இப்படி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான். இவனுக்கு போய் எப்படி தான் அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ. நான் பொண்ணாக இருந்தாலும் இப்படியா பண்ணுறது. சில பேர் இப்படிலாம் பேசுகிறாங்க. இங்கே பாருவேன் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ. எப்போ இருந்தாலும் உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதானே. உனக்கு யாரும் இல்லடி. அம்மா நம்ம வேணா நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா. இங்கே பாருடி அம்மா கல்யாணம் பண்ணி தாகணும். மாமா பாவண்டி. அம்மா அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. உங்களை கூட்டிக்கிட்டு ஜின்கிட்ட நிற்கிறாங்க. அழுதுட்ருக்கீங்க. சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு பயத்தில் அப்படி இருக்கீங்க. ஜின் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கான். கொஞ்சம் கழிச்சு உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்க அம்மா அந்த தாலியை எடுத்து ஜின் கையில கொடுக்குறாங்க. அவனும் வாங்குறான். உங்க அம்மாவை ஒரு மாதிரி கண்டினியூஸோட பார்த்துட்டு இருக்கீங்க. அவனும் அந்த தாலியை வாங்கி உங்க கழுத்துல கட்டுறான். அழுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீ அனாதை இல்லடா. உனக்காண்டி என் பொண்ணு இருக்கா. நாங்களே போனாலும் என் பொண்ணு இருக்கா உனக்கு. என்னோட அனாதைன்னு சொல்லாத. உங்க அம்மாவை ஜின் ஹக் பண்ணிட்டு அழுகுறான். சாரி கேட்குறான். எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரிலேட்டிவ் யாரையும் பார்த்துருக்க மாட்டான். உங்கள் பாட்டி அவங்க அம்மா இது தான் பார்த்துருப்பான். யாரும் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. இதுலேயே சின்ன வயசில் ஒழுங்கா ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டான். குடிச்சிட்டு இப்படியே இருப்பான். அவங்க அம்மா சொன்னாலும் அவன் கண்டுக்க மாட்டான். கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் முடியாமல் வந்திருக்கும். அவனும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போக குடிச்சிட்டு இப்படி இருக்கனால ஒழுங்கா கூட அவங்க அம்மா பார்த்துருக்க மாட்டான். நம்மளுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ட்டு அவன் லைஃப் இப்படி போயிருக்கும். இதனால தான் இப்படி உங்கள் அம்மாட்ட கேட்டிருப்பான். இப்போ எல்லா ரிச்சுவலும் முடியுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடு சைலண்ட்டாக அப்படி இருக்கு. உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு. ஜின் அவங்க அம்மா ஃபோட்டோக்கிட்டே உட்காந்துருக்கான். நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. உங்கள் சித்தி சித்தப்பா உங்கள் அப்பா அம்மா உங்கள் பாட்டி இன்னும் அத்தை மாமா கொஞ்சம் ரிலேட்டிவாக இருப்பாங்கடா. அவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்களாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. இப்படியே அவனை விட்டுட்டு போக போகிறீங்களா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு அவள் எப்படி இங்கே இருந்துக்குவா தனியாக. இல்லை 2 பேர்த்தையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். இப்படிலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் பயப்படுறா. இவனும் இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்ருக்கான். இப்படிலாம் விட்டுட்டு போனால் அவள் கொஞ்சம் பயந்து ஏதானா என்ன பண்ணுறது. உங்கள் அம்மா தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பொண்ணு இங்கே இருந்துக்குவா. இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருந்துட்டு நாளைக்கு எல்லாம் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம். அதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். சொன்னான்ல பார்த்துக்குவேன்னு. போங்க எல்லாம் சாப்பிடுங்க பயனுங்க
இல்லைக்கா, அவள் ரூமில் இருக்கான். அவளை கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்களை கூட்டிகிட்டு வராங்க, அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கண்ணை தொடச்சி விட்டு, இங்கே பாரு ஓயன், இனி சின்ன பொண்ணுலாம் இல்லை. அம்மா, சும்மா அழுதுட்டு இருக்காதடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் புரிஞ்சுக்க கற்றுக்க கொஞ்சம் டைம் ஆகும். நீ கொஞ்சம் மெச்சூரிட்டின்னு எனக்கு நல்லா தெரியும். போக போக எல்லாம் புரிஞ்சுக்குவேன். நாளைக்கெல்லாம் நாங்கள் ஊருக்கு போகிறோம். இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் உங்கள் அம்மா கூட. அம்மா வேணாம்மா. இங்கே பாரு ஓயன், சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கக்கூடாது. அம்மா இவளை பார்த்துக்குங்க. எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு உங்கள் சித்தி உங்கள் அப்பா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு மாதிரி அழுதுட்டு அவங்க அம்மா அப்பா போகிறாங்கடா, அந்த சைடே பார்க்குறீங்க. உங்கள் பாட்டி தான் கூட்டிகிட்டு போய் உங்கள் பாட்டி என்னென்னமோ சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அழுக்கு தான் வருது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பார்த்து பயப்படக்கூடாது, என்னென்னமோ சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்லல பயமாகவும் இருக்குது. வேணாம் இப்படிலாம் என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க. நியாயம் இப்படியே ஆகுது. இங்கே பாடா, போக போக சின்ன பொண்ணு இல்லை. இல்லை பாட்டி, பாட்டி சொன்னால் கேட்கணும். 8 o'clock ஆகுது. கார் சவுண்டு கேட்குது. அவங்க கையில் அவ்வளோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சின்னோட ரூமில் தான் வைக்கிறாங்க. சித்தி எல்லாமே எடுத்து அந்த செல்ஃபில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ரூமவே ஒரு மாதிரி மாற்றுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி டைம் போயிட்டுருக்கு. பாட்டி இருக்காங்களடா, ஜின்னை தான் கூப்பிட போகிறாங்க. அவங்க அம்மா ஃபோட்டோக்கிட்டே எப்படி ஒரு மாதிரி கீழே படுத்துட்டான். டே இங்கே யாரா, எந்திரிடா, கல்யாணம் பண்ணிட்டு இப்படி படுத்துருக்கான்னு பாரு. என்னம்மா என்னம்மா என்ன அப்படி படுத்துருக்கா? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா, அங்கே உன் பொண்டாட்டி அழுதுட்ருக்கா, கல்யாணம் பண்ணு பொண்ணு மட்டும் கேட்டேன். அது வேற எந்திர சாப்பிடு. அவனை எந்திரிச்சிட்டு அவனுக்கு இதுக்கு முன்னாடிலாம் நல்லா ஒரு மாதிரி போல்டாக அப்படி பேசினான். நான் இப்போ ஒரு மாதிரியா அந்த டைனிங் டேபிள் வந்து உட்காரான், ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க, அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கான். உங்கள் அம்மா, உங்கள் சித்தி, உங்கள் பாட்டி, உங்கள் அப்பா, உங்கள் சித்தப்பா எல்லாம் அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அமைதியாக கேட்டுட்ருக்கான். நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். இதுக்கப்புறம் நீ அவளை பார்த்துக்கணும். நீ சொன்ன மாதிரி என் பொண்ணை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நீ அவளை தான் பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, அவள் சின்ன பொண்ணு, பார்த்துக்க பத்திரமா, இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. அவன் அமைதியாக சாப்பிட்டுட்டு கேட்டுகிட்டே இருக்கான். என்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கால் பண்ணி பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு கால் போகவே இல்லை. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா சுத்தமாக நெட்வொர்க் கிடைக்காது. ஏன்னா இது ஒரு ஓல்டு பேலஸ்ன்னுவாங்களடா, ரொம்ப உட்டால் செஞ்சுருப்பாங்களடா. அந்த மாதிரி கொஞ்சம் மேலே போனால் தான் சிக்னல்லாம் கிடைக்கும், அப்புறம் வெளில போனால் தான் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமாக கிடைக்காது. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கால் பண்ணுறா, பட் நீங்கள் அந்த லைன் போகவே இல்லை. உங்கள் பேக் ஒரு மூலையில் கிடக்கு. அதுக்குள்ளே தான் ஃபோன் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மா அவங்க சித்தி இருக்காங்கடா, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் சின்ன பொண்ணாக இருக்கீங்க, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருக்காங்க. உங்கள் பாட்டி தான், என்னடி இல்லைம்மா பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கா, இப்போ அதெல்லாம் என்ன சின்ன பொண்ணா, எல்லாம் அப்பப்போ நடக்கிறது அப்பப்போ நடக்கணும். சின்ன பொண்ணா, காலேஜ் தானே படிக்கிறா, அவள் ஸ்கூல் படிக்கல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. பார்த்தா நீங்கள் அழுதுட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க பயத்தோட. உங்கள் பாட்டி தான் வந்து நல்லா துடைச்சி விட்டு உங்கள் அம்மா அவங்க சித்திலாம் நிற்கிறாங்க. உங்களை ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காண்டி ரெஸ்ட் ரூம்குள்ளே போக சொல்கிறாங்க. இல்லை வேணாம் அப்படின்றீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களடா, அடுத்து அது என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி எல்லாமே தெரியும். பட் பிடிக்கல. உங்கள் மாமாவோட ஃபேஸை நீங்கள் ஒழுங்காக கூட பார்க்கல. நேற்று பார்த்துருப்பீங்க, அதாவது கீழே அப்படியே படுத்து இருந்திருப்பான். ஃபேஸ் கூட ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அழுத்துட்டு உங்கள் அம்மா பார்த்துட்ருப்பீங்க, இன்றைக்கி பார்க்கல. ஆளுங்களாம் சொல்கிறாங்க ஏஜ் கூட, உங்களுக்கு தெரியாது உங்களுக்கும் அவனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஏஜ்ன்ட்டு. ஆனால் ரொம்ப குடிப்பான் குடிகாரன் அப்படின்னு தெரியும். உங்கள் பாட்டி தான் உங்களை ரெஸ்ட் ரூம்லேயே அனுப்பிட்டாங்க. உங்கள் அம்மாவும் சித்தியும், என்னம்மா நீங்கள் போய் தூங்குங்க, நான் பார்த்து என் பேத்தி அனுப்பிக்கிறேன். அம்மா வாங்கடி. உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் அவங்க ஒரு மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு ஏதோ சந்தோஷமாக இருந்தால் ஓகே அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க பாட்டியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்துட்டிங்களடா, உங்களுக்கு அவங்களே சாரீலாம் கட்டி விட்றாங்க. வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களே கட்டி விட்டு ஒரு ஜுவல்ஸ் எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றாங்க. வேணாம் இல்லை அப்படின்ட்டு கண்ணில் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அழுகக்கூடாதுன்னு தொடச்சி விட்டு உங்களுக்கு ஹேர்லாம் ஒரு மாதிரி தொடச்சி நல்லா தலை சீவி பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு விட்டு குங்குமம்லாம் வச்சு விட்றாங்க. உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது. ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை வேணாம் அப்படின்ட்டு பயத்தில் ஒரு மாதிரி அழுத்துட்ருக்கீங்க. அழகாக இருக்கு, எந்திரி பாட்டி
இல்லை பாட்டி. அவங்க கண்ணை தொடச்சுட்டு அவங்க கண்ணில் டிஎஸ் வருது. பையனை நல்லா பார்த்துக்கடா, அவன் ரொம்ப நல்லவன், யாருமே இல்லாமல் பாசமே இல்லாமல் ஒரு ஏக்கத்தில் இப்படிலாம் இருக்கான் அப்படின்ட்டு உங்கள் பாட்டி நிறையா சொல்கிறாங்க. கொஞ்சம் குடிப்பான், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா அவன் குடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கான். நல்லா பார்த்துக்குவான். அவனுக்கு பாசம் மட்டும்தான் இல்லை, அந்த பாசத்தை நீ கொடுத்தேனா அதை விட உனக்கு அதிகமாக கொடுப்பான். கண்ணு டிஎஸோட உங்கள் பாட்டி சொல்கிறத கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் கையில் பால் சம்பு கொடுத்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக பயத்தோட ஒரு மாதிரி எடுத்து வச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. உள்ள போடா பாட்டி போடான்னு சொல்கிறாங்க. நீங்களும் கதவை பயத்தில் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. உங்கள் பாட்டி கதவை லாக் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அவங்க கீழே இறங்கி போகிறாங்க. டோர் சைடு பார்க்குறீங்க, உங்கள் பாட்டி டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. முன்னாடி பார்க்குறீங்க, ஜின் அவன் பெட்டில் உட்காந்துருக்கான் ஹெட்டை டவுன் பண்ணி. அங்கேயே நிற்கிறீங்க, பயமாக இருக்குது. அந்த பெட்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமவே பார்த்தா கொஞ்சம் பயமாக அப்படி இருக்கு. ஜின்னுக்கு தெரியுது நீங்கள் உள்ளே நிற்கிறீங்க, அங்கேருந்து வராமல் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பெட்டில் படுத்துக்கிட்டான். நீங்கள் பார்க்குறீங்க, இப்போவும் அவன் ஃபேஸ் பார்க்கல. அங்கே நிற்காமல் வந்து படு சொல்லிவிட்டு அவன் வாய்ஸை க்ளோஸ் பண்ணிட்டான். நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு அவன் வாய்ஸே கொஞ்சம் அப்படி வாய்ஸில் கேட்குதுலடா, கொஞ்சம் பயமாக இருக்கு. நீங்கள் கையில் வச்சுருக்க பால் சம்பை மெதுவாக அங்கே ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ஸ்வீட்லாம் இருந்திருக்கும், அவனை வச்சுட்டு சுற்றி வந்து அப்படி படுக்கலான்னு போனான். அவன் அந்த சைடு தான் திரும்பி படுத்திருக்கான். பயத்தில் அவன் பக்கம் டேன் பண்ணாமல் ஒரு கார்னரில் அப்படியே படுத்துட்டீங்க. லைட் ஆனில் இருக்குது, ஆஃபில் இல்லை. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான் பேக் சைடு. அவனுக்கு தெரியும் நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு அப்படின்ட்டு. டைம் அப்படியே போகுது, பயத்தோடையே படுத்திருக்கீங்க. அவனும் டைம் ஆகுதுலடா, குடிக்கலாம் இல்லை, லைட்டாக ஆஃப் பண்ணிட்டான். லைட் ஆஃப் பண்ணுற சவுண்டு, இந்த பட்டன் சவுண்டு கேட்குது. கண்ணை கிரிப்பாக போட்டு படுத்திருக்கீங்க. டைம் ஆகிட்டே இருக்கு. ஜின் தூங்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட அவங்க பக்கத்தில் வர்றான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. லேட்டாக பயத்தில் அப்படி தான் இருந்திருக்கும். அந்த பயத்தோடு தூங்கிட்டீங்க. அவங்க கிட்ட வந்து க்ளோஸாக ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹிப்பில் கொடுத்து உங்களை இழுத்து அவனோட ஹக் பண்ணிக்கிறான். அவன் ஜஸ்ட்டுக்குள்ளே கொன்னி அப்படி படுத்திருக்கீங்க. ஏன்னா அந்த பெட்டில் அவன் ஒத்தையாக தான் படுத்திருப்பான். ட்ரிங்க்ஸ் பண்ணி சொல்லப்போனால் அவன் அங்கங்கே விழுந்து அப்படி கிடப்பான். அவனுக்குன்னு யாரும் இல்லை, அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவனுக்கு தெரிஞ்சு பாசம் காட்டினது அவங்க அம்மா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட யாருமே பாசம் காட்டினதில்லை. அவனுக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறதா அவ்வளவா கேட்டுக்க மாட்டான், கண்டுக்கவும் மாட்டான். அம்மா கொணுன்னா அவனால் இருக்க முடியாது. நம்மளே யாரும் இல்லை, அம்மாவுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிலாம் அவனுக்கு இருந்திருக்கும். இப்போ அவனுக்குன்ட்டு பொண்டாட்டி அவன் கூட பெட்டில் இப்படி அவன் பக்கத்தில் ஹக் பண்ணி படுத்திருக்கான். இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும், எனக்காண்டி இருக்கா அப்படின்ட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி படுத்திருக்கான். டைம் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மட்டும் தான் பெட்டில் இருக்கீங்க, ஜின் இல்லை. மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக கீழே இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணலை, பட் அவனால் பண்ணாமல் இருக்க முடியல. ஒரு மாதிரியாக கேராக உட்காந்துருக்கான். தலை வெட்டிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. எல்லாம் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா கொடுக்குறாங்க, இல்லை வேணாண்டு தலையாடிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இன்னும் எந்திரிச்சு வரல. பாட்டிக்கு ஹாப்பியாக இருக்குது. பாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இதெல்லாம். ஆனால் நீங்கள் ஓகே எல்லாம் இப்படி இருந்திருக்கும் போல். இவனும் ஒரு மாதிரி இருக்கான், என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி டவுட்டில் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜின்னால் எந்திரிக்க முடியல. அவன் அம்மாட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டான். இல்லைடா இவங்களாம் ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்ட்டு சொன்னாலும் இல்லை வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். உங்கள் அம்மா, சித்தி, ரிலேட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கிளம்புறதுக்காண்டி அவங்கவுங்க ரூமுக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்க பாட்டி, உங்கள் சித்தி, உங்கள் அம்மா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்கள் டோரை ஓப்பன் பண்ணால் நீங்கள் நல்லா படுத்திருக்கீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு. உங்கள் பாட்டிக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன பொண்ணு, ஓகே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறான், அவனுக்கு புரியுது அப்படின்ட்டு அவங்க நார்மலாக இருந்துட்டாங்க. இப்படி டைம் ஆகுது. ஜின் அவன் நடந்து வரதே சுத்தமாக சரியில்லை. அவங்க அப்பா பார்க்குறாரு. அவங்க அம்மாவும் இப்போ தான் கீழே வராங்க. ஜின்னை பார்த்து அவங்கக்கிட்ட என்னடா நான் சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடுறேன், இப்போ கூட கொஞ்சமாக தான் குடிச்சிருக்கேன், என் கை ஆடுது, நான் சரியாயிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறான்.
அ உங்க பாட்டி இருக்காங்களாடா, அவங்களுக்கும் புரியுது. உங்க அம்மாவுக்கும் புரியுது. எதா இருந்தாலும் உடனே ஸ்டாப் பண்ண முடியாது அப்டின்ட்டு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்டாப் பண்றேன் அப்டின்னு தான் சொல்றான். உங்க பாட்டி உங்கள எழுப்பி ஃப்ரெஷ்அப் ஆயி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வாடான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. எந்திரிச்சோனே உங்க ஜின் மாமா இருக்காங்களான்னு பார்க்குறீங்க. ஏன்டி? எதுக்கு இப்படி பயப்படுற? அது என்ன உன் மாமன் தானே! இப்போ உன் புருஷன். பாட்டி சொல்றாங்க. போ ஃப்ரெஷ்ஷப் ஆகு. நீங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்ல தான் வாரீங்க. இந்த வாய்ஸ் கேட்டோனே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டீங்க. அந்த சவுண்ட் எங்க வருதுன்னு பார்த்தா, உங்க மாமாவ இப்ப தான் பார்க்குறீங்க. உங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருக்காங்க. லாக் அவுட் பீட்ல இருக்கான். பட்டனுக்கு கழட்டி விட்டுருக்கான். நெக்ல ஒரு செயின் போட்டிருக்கான். கையில அப்படிதான் ஏதோ நெறைய செயின சுத்தி வச்ச மாரி இருக்கான். ஹேர் பியர்சிங் போட்டு உங்கள்ட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். நீங்க அவன பார்த்துட்டு ஒரு பயத்துல ஒரு ஸ்டெப்பா எடுத்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு நேத்துடா மேரேஜ் ஆச்சு. உங்க கை ஃபுல்லா பேங்கிள் போட்டிருக்காங்க. உங்க கால்லலாம் கொலுசு போட்டிருக்காங்க. இந்த சவுண்டு கேட்டு உங்க பாட்டி, உங்க அம்மா கூட ஸ்டெப்ல தான் பார்க்குறாங்க. குடிச்சிருக்கானடா ஒரு மாரி தான் பார்க்குறான். நீங்க பயத்துல உங்க சித்திக்கிட்ட போய் நின்டுக்கிறீங்க. இங்க பாருடா, என் பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். நீ ஒன்றும் அனாதை இல்ல. உனக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி இருக்குன்ட்டு. என் பொண்ணு என்னை பார்த்து பயந்து போறா. நான் எப்படி விட்டுட்டு போறது? இதுக்கப்புறம் பயப்பட மாட்டா. என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறான். உங்கள் அம்மா எல்லாம் ஃபுட் சாப்பிட்றாங்க. என்னால் சாப்பிட முடியல. அமைதியாக உட்காந்துருக்கான் அந்த ஷோபாவில். உங்களை சாப்பிட வைக்கிறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு வேணாம். ஏன்னா அவங்க கிளம்ப போகிறாங்கன்ட்டு இப்போ தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் பயம் வருது. எல்லாமே அவங்கவுங்க பேக் எடுத்துகிட்டு ஹாலுக்கு வராங்க. உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை அழுக ஆரம்பிச்சிட்டிங்க நானும் வரேன் அப்படின்ட்டு. என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு. இது ஜின் காதில் நல்லா கேட்குது. எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ரிலேட்டிவ் இருப்பாங்களடா அவங்கள்ட்ட சொல்லி பார்த்துக்க சொல்கிறாங்க. ஜின் அப்படியே கொஞ்சம் நடந்து உங்ககிட்ட நிற்கிறான். அவன்கிட்ட நிற்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. எல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின் உங்கள் கையை பிடிக்கிறான். பயத்தில் அவன் கையிலேருந்து கையெடுக்க பார்க்குறீங்க. டைட்டாக பிடிச்சிக்கிறான். எல்லாம் காரில் ஏறிட்டாங்க. உங்களை தான் பார்க்குறாங்க உங்கள் அம்மாலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்கிட்ட ஒரு சின்ன பொண்ணாக நிற்கிறீங்க. அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. எல்லாம் கார் மூவ் ஆகுது. கையெடுக்க பார்க்குறீங்க விட மாட்றான். அழுத்துட்ருக்கீங்க. ஜின்கிட்ட ரிலேட்டடாக இருப்பாங்கடா அவங்களாம் பத்திரமா பார்த்துக்கடா. இந்த பொண்ணு ஒன்று நம்பி விட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் போகிறாங்க. ஜின் உங்களை பார்க்குறான். அழுத்துட்டு அவனை பயத்தோடு பார்க்குறீங்க. அவன் கண்ணுக்கு குட்டியா அழகா தெரியுறீங்க. ஜின் ரொம்ப ஹைட் இல்லைடா. உங்கள் ஹெட்டே அவன் ஜஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே அவ்வளோதான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் தான் போகிறீங்க. இவ்வளவா இது அம்மாட்ட போகல. அம்மா வருவாங்க. பொறுமையா உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். வரமாட்டேன்ட்டு ஒரு முறை அழுதுட்ருக்கீங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டான். இதில் கால் கையெல்லாம் ஆட்டிகிட்ருக்கீங்க. எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் நாளில் கொஞ்சம் பயப்படுறா அப்படின்ட்டு டோர் லாக் பண்ணிட்டு மெதுவாக அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கீழே இறக்கி விட்றான் அந்த ஃபோட்டோ கிட்ட. இழுத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அம்மா இவ என் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் இவ என்னை பார்த்துக்குவாளாம்மா நினச்சேன். இல்லைண்ணா நான் இப்படி தான் அப்படியே அனாதையாக இருந்து செத்துடணும்னு நினச்சேன். இப்போ எனக்குமா எனக்கு பொண்டாட்டி இருக்காம்மா. என்னை பார்த்துக்குவா. எனக்கு தெரில இவளை நான் பார்த்துக்குவேனா இல்லை இவ என்ன பார்த்துக்கிற போகிறாளான்னு. எனக்கு இவளை பிடிச்சிருக்குமா. குழந்தையா இருக்கா. எனக்கு தெரில ஏன் அப்படி உன் தங்கச்சி மகிட்ட கேட்டேன்னு தெரில. எனக்கு வேணும்லம்மா. எவ்வளோ நாள் நான் அனாதையாகவே இருக்கிறது. பாசமே இல்லாமல் திடீர்னு ஆளுங்களாம் வந்து நீ செத்ததுக்கு வந்தால் போதுமா வந்துட்டு போனால் நான் எப்படிம்மா அதான் கேட்டேன். உன் பொண்ணு கூடன்னு எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஏன்னா இவ சின்ன பொண்ணா இருக்கா. எனக்கு வயசு மூப்பு. ஆனால் பரவாயில்லம்மா என்னையும் மாச்சு பொண்ணு கொடுத்தாங்கல்ல கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோம்மா. எவ்வளோ என்ன அப்படின்ட்டு வளர்றான். அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்லடா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் கையை விடல. அவன் கையிலேருந்து கை எடுக்க பார்க்குறீங்க. அவனை பார்க்கல கொஞ்சம் பொறிக்க மாதிரியும் குடிகாரன் அப்படி இருக்கு. சுத்தமாக ஏஜ் டிஃப்ரெண்ட் அப்படிலாம் தெரியவே இல்லை. எங்கே இருக்கா இப்படி தான் இருக்கு. என் கையை விடுங்க. என் கை ஏறி விடணும். என் பொண்டாட்டிடி நான் பத்திரமா பார்த்துக்கணும். நீ 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 எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நீ ஃபேமிலி தர போறடி. அம்மாட்ட போகணும். இல்லை அம்மாட்டெலாம் போகக்கூடாடி.
என்ன நீ ஏமாத்தரணும். வா. இல்ல. உங்கள அகைன் தூக்கிட்டு அவன் ஸ்டெப்ல நடக்க முடியாம பயப்பட நடந்து அவன் கூட்டிட்டு போறான். இன்னும் அந்த ரூம் டெக்கரேஷன் அப்படிதான் அதை ரிமூவ் பண்ணி கூட போடல. உங்கள பெட்ல அப்படியே படுக்க வைக்கிறான். பயத்துல பெட்ல எந்திரிச்சு உட்காருறீங்க. அவன் கிட்ட வரான். தள்ளி போறீங்க. உங்க கைய புடிச்சு அந்த பெட்ல படுக்க வச்சு உங்க மேல வரான். பயத்துல ஒரு மாரி கத்துறீங்க. அவன் அமைதியா உங்களே பார்த்துட்டு இருக்கான். திரும்பி திரும்பி கத்தி அழுத்திட்டு இருக்கீங்க. அவன் ஒண்ணுமே பண்ணல. பெட்ல படுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிட்டான். திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க முதுக ஒரு மாரி தட்டி கொடுத்து உங்களை தூங்க வச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் தூங்கிட்டான். அவனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் மேல் பூரா ஒரே ஆல்கஹால் ஸ்மெல்லு. இதுவா அழுதுகிட்டே அவன் கையெல்லாம் எடுத்து விட்டு தள்ளி வந்து அழுதுட்டு இருக்கீங்க பயத்துல. டே டைம் ஆகுது. 12 ஆகுது. அதாவது ஈவினிங் இந்த மாதிரி டயத்தில் அவன் எந்திரிக்கிறான். நீங்கள் ஒரு ஃப்ளோரில் ஒரு மாதிரி குன்னி வாளோடு சேர்ந்து அப்படி படுத்திருக்கீங்க. உங்களை பார்க்குறான். இறங்கி உங்களை தூக்கி பெட்டில் போடல. எந்திரிச்சிட்டிங்க. ஏய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்றும் இல்லை படு. அம்மா போய் குக் பண்ணுறேன். உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவன் கிச்சனில் இருக்கிற பழைய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு குக் பண்ணுறான். டைனிங் டேபிளாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆன் பண்ணுறான். நைட் ஆகுதுலடா. வெளிலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்லாம் அவனே பார்க்குறான். உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை கீழே கூப்பிட்டு சாப்பிட கூப்பிட்றான். பயத்தில் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. அவனை ஒன்றும் பண்ணல. சாப்பிடவா அப்படின்ட்டு உங்களை சாப்பிடவும் கூப்பிட்றான். அப்புறம் உங்கள் அம்மா அப்பாட்டெலாம் பேசணும்னு சொன்னோன்னே அவன் வெளில கொஞ்சம் தூரம் வந்து அந்த வீட்டுக்கு கொஞ்சம் வெளில வந்து தான் கால் பண்ணி கொடுக்குறான். பேசுகிறீங்க. அப்போ கூட கொஞ்சம் லைட்டாக குடிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான். நீங்களும் அம்மா எப்போ வருவீங்க? கொஞ்சம் பயமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குல்லடா, அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. பேசிட்டு காலை கட் பண்ணுறீங்க. கொஞ்சம் குளிராக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். பயத்தில் கையை எடுத்து விட்டு முன்னாடி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ரூமில் பெட்டில் போய் படுத்துக்கிட்டீங்க. அவனும் படுத்துக்கிட்டான். பயமாகுது. படுத்திருக்கீங்க. பயத்தில் கண்ணை மூடி இருக்கீங்க. பட் தூக்கம் வரல. தென் உங்ககிட்ட வந்து எப்பவும் போல மாதிரி உங்கள் ஹிப்பில் கை கொடுத்து அவனுக்கு க்ளோஸாக இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட ஃபேஸ் நெக்குக்குள்ளே அந்த ப்ரீத்து அந்த ஆல்கஹாலோட சேர்த்து ஸ்மெல்லு வருது. உங்களுக்கு அவ்வளோதான். கை கால்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. நீங்கள் அமைதியாக இருக்கீங்களடா, நீங்கள் தூங்கிட்டீங்கன்ட்டு உங்களை திருப்புறான். இதில் அப்படியே படுத்திருக்கீங்க. திருப்பி உங்கள் கையெடுத்து அவன் மேலே போட்டுட்டு 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் அவன் ஜஸ்ட்டுக்குள்ளே நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அப்படி படுத்திருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் தான் இல்லை. கீழே போய் பார்த்தா குக்லாம் பண்ணிவிட்டு அவன் எங்கேயோ ஒர்க்குக்கு போயிட்டான் போல். நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. பெட்டில் இல்லை. கீழே வந்து பார்க்குறீங்க. டோர் லாக்கில் இருக்குது. கிச்சனில் பார்த்தா குக் பண்ணியிருக்கு. வீடே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில பார்த்தா ஆளுங்கள்லாம் கொஞ்சம் நடந்துட்டு அப்படி போகிறாங்க. அகெயின் டோர் லாக் பண்ணிட்டு உங்கள் ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. டைம் ஆகுது. பசிக்குது. ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு சாரியாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கல்ச்சர் படி சாரி தான் அப்படின்ட்டு. அதையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் காலேஜ் டயத்தில் இந்த ஏதோ பார்ட்டி எதுவும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு. அதனால் உங்களுக்கு சாரி கட்ட தெரியும். நீங்களும் கட்டிட்டு கீழே போய் ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்றீங்க. டைம் போகுது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது. அம்மாவை நினச்சாவே ஹார்ட்லாம் கொஞ்சம் பயத்தில் அப்படி துடிக்குது. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணையில கபோர்டில் உங்கள் பேக் இருந்திருக்கும். ஃபாஸ்ட்டாக ஓடி உங்கள் பேக்கை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் உங்கள் ஃபோன் இருக்குது. ஓகே, சார்ஜர் கம்மியாக இருக்குது. ஆனால் இருக்குது அப்படின்ட்டு வேகமாக நீங்கள் டெரஸ் இருக்குல்லடா அது மேலே போகிறீங்க. ஏன்னா அங்கே சிக்னல் கிடைக்காது அப்படின்ட்டு வேகமாக போனால் அந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய டெக்ஸ்ட்லாம் வருது. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருக்கான். இப்போ அவளுக்கு காலேஜ் ஃபினிஷ் ஆகிற டைம் கால் பண்ணுறீங்க. அவள் உங்களை பேசவே விடாமல் கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறா. நீங்கள் சொல்ல வர்றதே கேட்கல. யாரை கேட்டுடி காலேஜை ஸ்டாப் பண்ண? உங்கள் பாட்டி வீட்டில் போய் படிக்கிற. யாரை கேட்டுடி அப்படின்ட்டு செம்மையாக திட்டிகிட்ருக்கா உங்கள் வீட்டில். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லடா, அதனால் உங்களை வேறு காலேஜில் படிக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு பாட்டி வீட்டில் படிக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் போய் சொல்லி தான் காலேஜ்லேருந்து உங்கள் மார்க் லிஸ்ட் இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. இப்படிலாம் அம்மா வேலை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு உங்களை திட்டி முடிச்சுட்டு மூச்சு வாங்குறா. நீங்கள் இப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எதுக்கிட்டு அவள் ஷாக்காக பார்த்துட்ருக்கா. சொல்லி முடிச்சு அழுதுட்ருக்கீங்க. அவளுக்கு என்னடி இப்படி சொல்கிற?
ஆனால் இங்கே என்னமோ நடக்குது. அப்போ கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லை, நான் பண்ணல, எனக்கு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ உன் புருஷன் வீட்டில் இருக்கியா? இதுக்கும் ஆமாம் சொல்கிறீங்க. ஐயோ ஒயன், பெரிய லக்கிடி. ஃபர்ஸ்ட் இயர்லேயே கல்யாணம். மச்சாவா ஆல்ரெடி நீ டெஸ்ட்டாக வச்சு என்ன கொல்றா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்ததை சொல்லி அழுதுட்ருக்கீங்க. கல்யாணம் பண்ணி நீங்கள் மச்சாவா வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ வகுத்தறிச்சலில் புலம்பிக்கிட்டு இருக்கா. ஒயன், அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் நைட்லாம் எப்படி பங்கமாக இருந்துச்சா? மாஹி, ஏய் என்னடி சொல்கிற? அதெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பாங்களே. பண்ணாங்க. என்னடி எப்படி இருந்துச்சு? இல்லை. என்னடி இல்லைன்ற? எனக்கு பிடிக்கல மாமா. அடி அறிவு கிட்ட ஓயன், கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணா எப்படி தெரியுமா இருக்கும்? என்னடி பிடிக்கலன்றா? என்ன மாஹி, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருந்தா ஏன்னா எப்படி தெரியுமா என் புருஷன் கூட வாழ்ந்திருப்பேன். அந்த ஃபீல்லாம் வேற மாதிரி இருக்கும்டி. என்ன சொல்ற? ஆமாடி, கல்யாணம் ஆயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நைட் இருக்குல்ல, அப்போ ஒரு பைப்பு இருக்கும். பயமுமா பதட்டமா என்னன்னு தெரியாது, அப்படி இருக்கும். எனக்கு பிடிக்கலடி. அடி அறிவு கட்டவில்லை, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல ட்ரை பண்றி. என்ன ட்ரை பண்ண மாஹி? உனக்கு புரியுதா? எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த இளவு தான் உனக்கு பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என்னடி திட்டுற? திட்டாம கொஞ்சம் வாங்கலா? அது இருக்கட்டும், உன் மாமா அப்படி அழகா இருப்பாரா? ஏஜ் கூடன்னு சொன்னியா தான். ஆனா ஏஜ் கூட தான், ஆனா பார்த்தா அப்படி தெரியல, அழகா இருக்காரு அப்படின்ட்டு உங்க மாமாவை சொல்றீங்க. ஏண்டி புரியலன்ற? ஆனால் ஒன்றும் இல்லாமல் டீட்டெயிலாக 1 இன்ச்சு கேப் இல்லாமல் வர்ணிச்சு சொல்கிற. இல்லை கேட்ட, அதான் சொன்னேன். கேட்டதுக்கு 3 பட்டன் கழட்டி வரதெல்லாம் மணி சொல்லுவ. இல்லை, அவர் அப்படி தான் இருப்பார். அப்புறம் என்னடி அழகா இருக்காரு? பேசுறத பார்த்தா அல்ல பயங்கரமாக இருப்பார் போல. ஏடி அப்படிப்பட்ட மனுஷனா உன்ட்ட எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்காரு? அது நேற்று கட்டி பிடிச்சி தூங்கினார். எப்படி சொன்ன? கட்டி பிடிச்சி தூங்கினார். ஓயன், கட்டிலாம் பிடிச்சிருக்காருடி. உனக்கு எதுவும் வரல? என்ன? இல்லடி, அவரை கட்டி பிடிக்கல, உனக்கு எதுவும் தோணலை? எனக்கு பயமாக இருந்துச்சு. சாணியை முடிச்சவன். ஏண்டி பயம்லாம் எதுக்கடி வரணும்? அவன் லவ் பண்ணுறவனை நம்மளாம பண்ணிட்டு இருக்கான். நீடி கட்டின புருஷன் கட்டி பிடிச்ச பயம் வருதுன்ற மஹி. அடி ஊமையா மட்ற? இல்லடி, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதாண்டி. இல்லடி, அது எப்படி மஹி? என்னால் ஏற்றுக்க முடியும். எனக்கு டைம் வேணும். அவர் எனக்கு பிடிக்கணும். அவரை பிடிக்கணும்னா நீ ட்ரை பண்ண விடுறி. ஆனால் பிடிக்கும். இல்லை, நான் சின்ன பொண்ணு. நீ எல்லாம் நம்புற மாதிரியாடி? சின்ன பொண்ணுல எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ அங்கே போய் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட சின்ன பொண்ணுன்னு சொல்கிற பற்றியா ஓயன்? அங்கே நிற்கிறடி. இங்கே பாரு ஓயன், எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நடிக்கக்கூடாது, புரியுதா? புருஷனுக்கும் பொண்டாட்டி என்ன நடக்கும், என்னெல்லாம் சம்பவம் இருக்குன்னு படம் போட்டு காட்டினவடி நீ. ஆனால் இப்போ எதுக்கடி டீட்டெயிலாக சொன்னவளே நீ தான். ஆனால் அங்கே போயிட்டு பம்மன்னு முழிக்கிற பற்றியா ஓயன்? அதாண்டி சத்தியமாக என்னால் முடியல. தயவுசெய்து இந்த பொம்மை பேசுகிறத விட்டுடி. உன்னோட ஆட்டிடியூட்டுக்கு வாடி. என்ன மாதிரி பண்ணுறது? என் மாமனை ஃபஸ்ட்டு பார்க்கல குடிகார மாதிரி இருந்தான், பல்காவும் இருந்தான். சொல்லப்போனால் ஏஜ் கேப் கூட தெரில. நான் சொல்லுவாங்கல்லாம் மாகி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்டாட்டியை பார்த்தா மயங்காத புருஷனே இல்லைன்ட்டு. ஆனால் நான் பொண்டாட்டியும் மயங்கிட்டேன்டி புருஷனுக்கு. உனக்கு தெரியுமா மாஹி? சொல்லுடி. நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அழைத்துக்கிட்டே பால் சம்பு கொண்டு போனேன். ஆனால் என் மாமா பொண்ணு மாதிரி அடக்கமாக ஹெட்டை டவுன் பண்ணி உட்காந்துருந்தான். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்கானே, இவன்ட்டு எப்படி நம்ம பாயிறது அப்படின்ட்டு. நானும் நல்ல பொண்ணு மாதிரி அழுதுகிட்டே போய் பெட்டில் படுத்தேன். ஆனால் மிட் நைட்டில் உடம்பு பிடிச்சி நான் கட்டி பிடிச்சான் பாரு. அப்போ அவன் மேலே ஜம்ப் பண்ணலாம் நினச்சேன். இல்லை வேணாம், ஃபஸ்ட்டே ஆடக்கூடாது அப்படின்னு தான் அடுத்த நாளும் ஆக்டிங் போட்டேன். அதான் தெரியுமேடி நீ. ஆனால் மாஹி, இன்றைக்கெல்லாம் முடியாது. இன்றைக்கி என் புருஷனை ஏறி மீஞ்சி சாப்பிட்ற வேண்டியதான். ஃபுல் ஃபார்மாக இருக்க. சீக்கிரம் நியூஸ் சொல்கிறீ? ஆமாடி, பெற்றுக்கிட்டா ட்வின்ஸ் தான் பெற்றுக்கணும். ஓ, அந்தளவுக்கு வச்சு செய்ய போறியா? ஆமாம்,
பயன் பார்த்துடி மாமா பாவம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டைம் ஆச்சு. பை. சரி சரி ஏதோ நடத்து. உங்கள் ஃப்ரெண்டு கால் கட் பண்ணிட்டா. நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஃபேஸை கொஞ்சம் டல்லாக வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கீழே வரீங்க. டோர் தட்டு சவுண்டு கேட்குது. போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிம் தான் வாரான். ஏதோ ஒர்க் முடிச்சுட்டு லைட்டாக ட்ரிங்க்ஸ், ரொம்பலாம் இல்லை லைட்டாக அப்படி பண்ணியிருக்கான். ஹேண்டில் ஏதோ கவர் வச்சுருக்கான். அதை உங்கள்கிட்ட கொடுக்குறான். பயத்தில் வாங்காமல் இருக்கீங்க. இப்படி உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்களும் அந்த கவரை வாங்கி வச்சுக்கிட்டீங்க. பார்த்துட்டு பயத்தில் உங்களை பார்க்குறான். நீங்கள் பயந்த மாதிரி இருக்கீங்க. அவன் ரூமுக்கு போயிட்டு வேகமாக ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வேகமாக குக் பண்ண வரான். நீங்கள் ஹால்லேயே உட்காந்துருக்கீங்க. அவனை பார்த்து பயந்துக்கிட்டு ஹாலில் உட்காந்துட்டு கிச்சனில் பார்க்குறீங்க. அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ஒயிட் ஷர்ட் பனியனில் குக் பண்ணிகிட்ருக்கான். அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே உங்களுக்கு இருக்க முடியலை. சும்மா அந்த சோஃபாவை ஒரு மாதிரி பிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவனுக்கு வேர்த்து அவன் ஷர்ட்லாம் ஒரு மாதிரி நனைஞ்சு அவன் பாடி அப்படியே ரிவலாக காட்டுது. நான் காலில் போட்டிருக்கேன் பியர்சிங் குத்திருக்காளடா, அதெல்லாம் அந்த சொட்டில் அப்படியே மின்னுது. அவன் கையால் அதெல்லாம் தொடச்சிட்டு குக் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் உங்களால் இருக்க முடியல. அந்த ஷோஃபாலேருந்து எந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்கீங்க கிச்சனுக்கு. உங்கள் சவுண்டு கேட்டு உங்களை பார்க்குறான். அவன் பார்த்தோன்னே நார்மலாக ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அவன் கிட்ட போய் நிற்கிறீங்க. எதுவும் வேணுமா? இல்லை தண்ணி. ஓ தண்ணியா அப்படின்ட்டு அவனே பிடிச்சி ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியலையே. அவன் திரும்புகிறான். டக்குன்னு அந்த கேப், அதாவது வாட்டர் கேன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி குடிக்கிறீங்க. அது வேறு சில்லுன்னு இருக்கு. நான் குக் பண்ணதெல்லாம் எடுத்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணுறான். நீங்கள் குக் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு அவன் பின்னாடி நடந்து போகிறீங்க. நெக்கில் போட்டிருக்க செயின்லாம் அப்படியே மின்னிட்டுருக்கு. இவனா நம்மளுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு தோணுது. உங்களை பார்த்து ப்ரெஷ்அப் ஆகிடா அப்படிலாம் அப்படின்றான். நீங்களும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னாச்சும் ஏய் என்னை பார்த்து பயப்படாத ஓ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி தலையை ஆட்டிட்டு பேட்டை தானே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த ஷோப்பில் ஏதோ கவர் இருந்திருக்கும். அதையும் எடுத்துகிட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. குத்தாலாமல் குத்துக்குள்ளாமல் குளிச்சிட்ருக்கீங்க. அதில் வந்து சாரீ எடுத்து என்ன சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு கப்போர்டில் பார்த்துட்ருக்கீங்க. டார்க் கலரில் ஒரு சாரீ இருக்குது. அதை எடுத்து கட்டுறீங்க. கவரில் அப்படி என்ன வச்சுருக்கான் அப்படின்ட்டு அதையும் பார்த்தா உங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் பூ அது வாங்கிட்டு வந்திருக்கான். அதையும் பார்த்துட்டு அதையும் வச்சுட்டு மேலே குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நடந்து பையன் மெதுவாக ஒரு பயத்தோட ஸ்டெப்பில் வந்துட்டுருக்கீங்க. உங்களே பார்க்குறான். அவனுக்கு புரியுது நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. சின்ன பொண்ணாக இருக்குது. பத்திரமா பார்த்துக்கலாம். நம்மளுக்குண்டு ஒருத்தி இருக்கா விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அவங்கள பொத்தி பொத்தி பார்த்துட்ருக்கான். உங்களை ஒர்க்கு கூட பார்க்க விடாம அவனே குக் பண்ணுறான். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு. பார்க்க குட்டி பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. உட்கார் சாப்பாடு வைக்கிறேன்ட்டு அவங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்களும் நல்லா அன்றைக்கி ஃபுல் கட்டாக கட்டுறீங்க. அவனையும் பார்க்குறான். என்ன என்னைக்கே சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் பயந்து சாப்பிடுவீங்க. இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்றீங்க. ஓ பசியாக இருந்திருப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனே தட்டெல்லாம் வாங்குறான். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ரூமில் போய் படுத்துக்கிட்டீங்க. அவனும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு அவனும் டோர்லாம் லாக் பண்ணிட்டு வந்து பெட்டில் படுக்கிறான். படுத்துருக்கான் அப்படின்னு தெரியுது. அவன் பார்த்துருப்பான். நீங்கள் கீழே இறங்கி வரையில உங்கள் ஹேரில் பூ இருந்திருக்கும். அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஓகே என்னமோ பார்த்துருக்கான். நீங்கள் அந்த செதனோட படுத்துருக்கீங்க. அவங்களே பார்த்துட்ருக்கான். டைம் ஆகுது. அவன் எப்பயும் போல மாதிரி உங்கள் ப்ரீத் சவுண்டு கேட்டோன்னு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் வேணுக்குனே தான் தூங்குற மாதிரி பண்ணுறீங்க. அவன் உங்கள் ஹிப்போட லைட்டாக அவங்க ஹிப்பு தெரியுது. அதில் கை கொடுத்து எப்பயும் போல மாதிரி உங்களை கிட்ட இழுத்து அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் நெக்கு கிட்ட ஸ்மெல் பண்ணுறான். அந்த பூ ஸ்மெல்லு அப்படி இருக்குது. உங்கள் லிப்ஸை கடிக்கிறீங்க. ஏன்னா அவனோட ஃபேஸ் உங்கள் நெக்கு கிட்ட, அவன் ஹேண்ட் உங்கள் ஹிப்பில். டைம் ஆகுது. எப்பயும் போல மாதிரி உங்கள் ஷோல்டர் பிடிச்சி திருப்பி உங்கள் ஹேண்ட் எடுத்து அவனை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டீ டைம் ஆகுது. கொஞ்சம் அவனை தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனால் உங்கள் கையை அவன் பனியனுக்குள்ளே போகுது. போனது மட்டும் இல்லாமல் அவன் பனியனே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறீங்க. அவன் ஒரு மாதிரி முன்றான். ஹார்ட் பீட் அவ்வளோ எக்குறது. அமைதியாக படுத்துட்டீங்க. அவன் கொஞ்சம் முன்ற ஸ்டாப் பண்ணோன்னே அகைன் அவன் பனியனை ஏற்றுறீங்க. அவன் ஜெஸ்ட்டுக்குள்ளேருந்து உங்கள் ஃபேஸை கொஞ்சமாக தள்ளி அவன் ஃபேஸை பார்க்குற மாதிரி உங்கள் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. அவன் எப்படின்னா
அவனோட ஃபேஸ் வந்து உங்க ஹெட்ட பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கு. அவன் ஃபேஸு கிட்ட போறீங்களடா, நீங்க முந்துறீங்களடா, அவன் அவங்க ஹிப்ப லைட்டா ஒரு மாரி புடிக்கிறான். ஒரு மாரி ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க கால எடுத்து அவ ஹிப்ல அப்படி போடுறீங்க. கண்ண முழிச்சு பார்க்குறான். ஃபேஸ் கிட்ட உங்க ஃபேஸ் இருக்கு. பார்த்தா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க கால ஹிப்ல. தூக்கத்துல. நீங்க தூக்கத்துல பண்ற மாரி, அவன் ஹிப்ல கால ஒரு மாரி போட்டு ஹக் பண்ண மாரி படுக்குறீங்க. இன்னும் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இப்ப அவன் ஃபேஸும் உங்க ஃபேஸும் பக்கத்துல இருக்கு. மேல இப்படி கால் போட்டிருக்கீங்க. அவன் உங்கள ஹக் பண்ணியிருக்கான். உங்க கை முதற்கொண்டு அவனுக்கு நல்லா தெரியுது. பனியனுக்குள்ள விட்டு ஹக் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. மெதுவா உங்க லிப்ஸ் கிட்ட வந்து அந்த லிப்ஸ ஜாயின் பண்றான். அவனால எதுவும் ப்ரீத் பண்ண முடியல. அவனுக்கு அப்படிதான் ரொம்ப ப்ரீத் ஆகுது. அப்படியே ஜாயின் பண்ணிட்டே இருக்க போறியா? ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸில் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு கிஸ் பண்ணலாமா வேணாமா, சின்ன பொண்ணாக இருக்கா, ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கான். ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு லிப்ஸோட இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதிரி பண்ணுறீங்க. அப்படியாவது ஏதாவது பண்ணுவானான்ட்டு அவன் கை கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படி ஒரு மாதிரி போகுது. கிஸ் பண்ணிட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கான். அவனும் கண்ணி கழியாத பையன். அவனால தான் கிசமாக வச்சிட்ருப்பான். ஒரு நாளைக்கு பொங்க நாளில் அவன் ஹிப்பிலேருந்து காலை ஒரு மாதிரி இறக்குறீங்க. ஆனால் அவன் அகெயின் எடுத்து போட்டு உங்கள் ஹிப்பில் இருந்த கையை லைட்டாக எடுத்து உங்கள் ஜா இருக்குல்லடா அதை தூக்கி லைட்டாக அப்படியே அவன் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி எடுக்கிறான். உங்களை பார்க்குறான். கண்ணை க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. அகெயின் அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக ஆக்குறான். அவன் பெட்டில் படுத்திருப்பான்லடா, கொஞ்சம் அவன் எந்திரிச்சு உங்களை லைட்டாக அப்படியே அவங்கள திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக படுக்க வச்சு அவன் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். என்னமோ அவன் ஹிப்பில் கால் போட்டிருக்கீங்க. அவன் பனியனுக்குள்ள உங்கள் கை இருக்கு. அவன் ஜாவை பிடிச்சி இருக்கான்லடா, அந்த கையை எடுத்து உங்கள் சாரியை கழட்டலான்ட்டு அவன் வந்திருப்பான். பட் ஸ்டாப் பண்ணிட்டான். இல்லை போதும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸ் எடுத்துட்டு அவன் பெட்டில் படுத்து ஒரு மாதிரி ப்ரீத் வாங்கிட்டு இருக்கான். அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப ப்ரீத் ஆகுது. சைடாக உங்களை பார்க்குறான். உங்கள் லிப்ஸில் அவன் லிப்ஸு அதாவது எச்சி அதெல்லாம் இருக்கு. சாரி அப்படின்ட்டு அவன் கையெடுத்து உங்கள் லிப்ஸை துடைக்க போகல. அவன் கையை டக்குன்னு பிடிக்கிறீங்க. அவன் கையை பார்க்குறான். நீங்கள் பிடிச்சிருக்கத உங்களை பார்க்குறான். கண்ணும் ஓப்பன் பண்ணுறீங்க. அது அவன் பனியனை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் பார்க்குறான். அவன் ஹிப்பில் தான் நீங்கள் காலை போட்டிருப்பீங்களாடா. அவன் ஹிப்பில் காலை லாக் பண்ண மாதிரி அவனுக்கு க்ளோஸாக போய் அவன் லிப்ஸை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பனியனுக்குள்ளே விட்ட கையை அவள் ஹேரை பிடிச்சி பயங்கரமாக அவன் காதெல்லாம் பிடிச்சி சொல்லப்போனா கடிச்சு வைக்கிறீங்க. அவள் 2 கையும் உங்கள் ஹிப்பில் இருக்கு. டைட்டாக பிடிக்கிறான். அந்த அளவுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி என்ன நான் இது பண்ணலாம் அமைதியாரு. அவனும் அமைதியாக அவங்கள பார்க்குறான். அவன் முன்னாடியே எல்லாத்தையுமே கழட்டி போடுறீங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவங்களே பார்க்குறான். வயசில் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க. அவனும் அமைதியாக பார்க்குறான். அமைதியாக பார்க்குறது தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறீங்க. அவன் ஹெட்டை டவுன் பண்ணி பார்க்குறான். அந்த பனினை ஒரு இழு தான் டர்ன்னு கிழிஞ்சிருச்சு. தூக்கி போட்டு அவன் மேலே ஒரு இடம் இல்லாமல் ஃபைட் பண்ணி வைக்கிறீங்க. அவன் பில்லவை டைட்டாக பிடிச்சிக்கிறான். வலிக்குது. ஸ்ட்ராங்காக அவன் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் கையை வச்சே ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. செம்ம பையனில் கத்துறீங்க. அவன் அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கும் கொஞ்சம் பெயினாக இருக்குது, அவங்களுக்கும் பெயினாக இருக்குது. ஆனால் அவனுக்கு இது செம்ம ஃபீலாக இருக்குது. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கள ஒரு மாதிரி பெட்டில் ஏதாகலாம்னு போனான். அவன் கையை தட்டி விட்டு 2 ஹேண்ட் எடுத்து பில்லோ பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஷாக்காக பார்த்து கத்திட்டு இருக்கான். இப்படியே போயிட்டே இருக்கு. டயர்டே ஆகலை. அவன் கண்ணே ஒரு மாதிரி சொருகி அப்படி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அப்படி இருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்கள பெட்டில் விட்டு அவங்கள பைட்லாம் பண்ண டைமே இல்லை. செம்மையாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 3 o'clock அப்படி தான் நீங்கள் 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நீங்களா அப்படின்னு தோணுது. சின்ன பொண்ணு ஒன்றும் தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனோட டயர்டோட படுத்துட்டான். அப்படியே டைம் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. எந்திரிக்கவே இல்லை. ஒரு
11:00 அந்த மாரி டயத்துல அவன் கண்ணு முழிச்சு பார்த்தா, அவன் மேல ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அவன் லிப்ஸ்ல போய் கிஸ் பண்ணிட்டு பயங்கரமா பண்ணிட்டுருக்கீங்க. அவன் காது கிட்ட, "என்ன மாமா உன் பொண்டாட்டி எப்படி ஹட்டா இருக்காளா? நான் ப்ரெக்னெண்ட்டா இருக்கனாலயும் நீ ஆயிருவ. அதான் இந்த ட்ரை" அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அவனுக்கு டயர்ட் ஆகுது. ஒரு ஃபுல் ஃபார்ம்ல தான் அவனை வேட்டையாடிட்டு இருக்கீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, லவ் யூ ஆர்மி.